அதே உறவில் இருக்கிறவங்க மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் அவங்கள ரொம்ப ஹானஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, திருப்பி உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த அன்பு அங்கே எனக்குள்ளே டைல்யூட் ஆகும், அந்த அன்பு அங்கே குறையும். என்ன நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணுறோம் வைக்கிறோம், நம்ம மதிக்க கூட மாட்டுறாங்களே, ஒரு பேசிக்கான ஒரு மதிப்பு தானே நம்ம கேட்குறோம், இன்னும் இது கூட தர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டமார் அப்படின்னு உடஞ்சிரும். சரி, இந்த மரியாதைங்கிறது என்ன, எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுனா, நான் அந்த அம்மா கான்செப்ட்டுக்கு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து நான் சொன்னேன்னா, அம்மா நமக்கு என்னென்னமோ சமைப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க, வைப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, நமக்கே அது உணரும், என்னடா இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணரும். ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது வைக்கும்போது நம்ம பேசுகிற தொனியில் மரியாதை இல்லைன்னு வைங்களேன், என்னத்தை சமைச்சிங்க, இத்தனை வருஷமாக சமைக்கிறீங்க, இது கூட அவங்களுக்கு தெரியாது, வாய்க்கு விளங்குதா, இது போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகும். அப்படியே நிறுத்திட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு செய்கிறது வைக்கிறது